வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்காங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு லைவ் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இதை நம்ம பார்ப்போம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸோட ஆர்டர்ஸ், அதாவது புட் ஆப்ஷன்ஸும் கால் ஆப்ஷன்ஸும் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே சேர்த்து வச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ட் இருக்கும். அண்ட் இந்த சார்ட்டை பார்க்கும்போது அதாவது கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 டேட்டா வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் பெரும்பாலானவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்ப்பாங்க, இல்லைனா வெறும் வால்யூம் மட்டும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பொசிஷன் எடுக்கும் போதும் ப்ராஃபிட் எடுக்கும் போதும் எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவல், நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமான மற்ற வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக கேப் அப் வரும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டிங்கிறது இது. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மார்னிங் ஒரு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6 மணிக்கு தொடங்கி நைட்டு நமக்கு மிட் நைட் 2:30 வரைக்கும் மார்க்கெட் லைவில் இருக்கும். ஸோ அப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி நிஃப்டிக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிறனால பையிங் அண்ட் செல்லிங் கிஃப்ட் நிஃப்டியில் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லா தடவையும் ட்ரூவாக இருக்காது, பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணேன். அப்போ பெரும்பாலும் நமக்கு நிஃப்டியில் கேப் அப் வரப்போகுது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஏற்கனவே காலையில் 6:30க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஒன்றுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. மார்க்கெட் நார்மலாக சைட் வேஸ் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சர்ப்ரைஸாக மார்னிங் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு நல்ல கேப் அப் வந்துச்சு. ஸோ எவ்வளோ கேப் அப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.5%. இது ஒரு நல்ல கேப் அப் ஒன்று. ரெண்டாவது, இந்த 0.5 கேப் அப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 24,360ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிடுச்சு. ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் முக்கியம்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் போன மாதம் ஆகஸ்ட், ஜூன், ஜூலைலேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். எப்போயுமே பார்த்தீங்கன்னா போன தடவை ஜூலையில் மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே கீழே வந்துச்சு, திருப்பியும் மேலே போச்சு, கீழே வந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட்டில் இது இப்போ நமக்கு மே மாதம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இதை சுற்றியே இருந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல புஷ்ஷாக இருந்திருக்கு. அண்ட் இந்த புஷ்ஷை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வழின்னு நம்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட்டில் அதுவும் மிட் ஆஃப் ஆகஸ்ட்டில் எலெக்ஷன் ப்ரீபோல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கேபினெட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆச்சு. அப்போது நிஃப்டி 50யோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 26,100 26,200ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் சரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு நமக்கு அக்டோபர் மாதம் இந்த 24,300ன்னு சொல்கிற இடத்துலேருந்து டவுன்ஃபால் ஆச்சு. அதே மாதிரி டிசம்பர் மாதமும் டவுன்ஃபால் ஆச்சு. அப்போது ஆனால் இந்த டவுன்ஃபாலுக்கெல்லாம் அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 24,300 தாண்டி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இந்த 24,300க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் மேலே மார்க்கெட் போயிருந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் கீழே வந்துடும் 24,300. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட், அதாவது இந்த ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் 2025னே சொல்லலாம். 2025லேயே மார்க்கெட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் 24,360க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த பாசிட்டிவான விஷயத்தை இன்னொன்று கன்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் கோல்டன் கிராஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏற்கனவே கோல்டன் கிராஸில் தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அண்ட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ரெண்டு டைம் ஃப்ரேம்லேயுமே மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்லேயுமே கோல்டன் கிராஸில் இருந்துச்சுன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரூவான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டைம் 24,360 கிராஸ் ஆயிருக்கு ஒன்று. ரெண்டாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜி வரும்போது மார்க்கெட் மேலே புஷ் ஆகிருந்திருக்கு. ஓகே, இது ரெண்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து நிஃப்டி 50ல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே, இதே இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், சார்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிஃப்டி 50 மேலே போயிருந்திருக்கு, பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் எஸ்பிஐ பேங்க் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கல. அவங்க வந்து குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த Q4 ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி. அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். யூஸ்வலி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும், அதுவும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஆனால் இன்றைக்கி ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுங்கிறது ஒரு ரொம்பவே ஆச்சரியத்துக்கான விஷயம். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் கழிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நடக்குது. ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிறது. இட் இஸ் நாட் அன்காமன். அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது என்னென்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் டெத் கிராஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். டெத் கிராஸ்னால் என்னென்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அப்போது நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஓகே, இந்த 200 வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும், 50 வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நான் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்குவேன். பட் அனாலிசிஸுங்கிறனால நம்ம வந்து இதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு 50 and 200 மட்டும் வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த 50 and 200 இருக்கும்போது எப்போ வந்து 50-200க்கு கீழே கிராஸ் ஆகுதோ, எப்போ வந்து 50-200 விட கீழே கிராஸ் ஆகுதோ அதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு பேர். அதாவது லோவர் டைம் ஃப்ரேம் வந்து கீழே கிராஸ் ஆகி ஹையர் டைம் ஃப்ரேம் ஆஃப் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து டெத் கிராஸ். டெத் கிராஸ்னால் மார்க்கெட் வந்து பேரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பேரிஷ் மூமெண்ட்ஸை ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மூவ்மெண்ட், அதாவது பேரிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 56,000 தான். அண்ட் இந்த 56,000 வந்து எப்போ ரீச் ஆச்சுன்னா இந்த ரீசெண்டாக தான் ரீச் ஆச்சு. அதாவது நமக்கு ஏப்ரல் 24, அதுக்கப்புறம் ஏப்ரல் 29 இந்த மாதிரி தான் ரீச் ஆச்சு. அப்போது ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு புல் பேக் வர்றது ரொம்ப ரொம்ப யூஸ்வலான விஷயம். அப்படிங்கிறனால நமக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு. அண்ட் இந்த புல் பேக் வந்து திருப்பி மேலே போகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சும் இருக்குது. ஸோ வெறும் பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சும் நம்ம சொல்ல முடியாது. மற்ற கான்ட்ரிபியூட் பண்ணுற மற்ற பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கோ அதே மாதிரி பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சும் நமக்கு வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிறனால நமக்கு வந்து பேங்க்ஸும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகணும். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, மேலே போகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் பேங்க் நிஃப்டி கீழே வர மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிற விஷயம். ஓகே, அண்ட் நமக்கு வந்து நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா சொல்லியிருந்தேன். இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து நமக்கு ஸ்டில் 18.2ல் இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறையா வீடியோஸில் நமக்கு அதாவது இந்தியா விக்ஸ் வந்து யூஸ்வலாக பெரும்பாலும் இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 தான். ஸோ 13 ருபீஸ் தான் நமக்கு வந்து இந்தியா விக்ஸோட ஆவரேஜ், அதாவது இயர்லி ஆவரேஜே பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸோடது 13 தான். நான் இந்த இடத்துல இயர்லி சார்ட் காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இதுதான் வந்து ஒரு இயர்லி சார்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14.5 13ல் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஒரு 15 தான் இந்தியா விக்ஸோட ஹையஸ்ட் வாலடைலிட்டி. அண்ட் கோவிட் டைமில் தான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அண்ட் கோவிட் டைமில் கூட கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சே ஒழிய இந்த மாதிரி ஒரே நாளில் மார்க்கெட் புஷ் ஆகலை. ஓகே, அப்படிங்கிறனால நமக்கு நேற்று மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18.2ல் இருக்குது. அப்போது 18.2ல் இருந்து மார்க்கெட் கூலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எப்போ கூலிங் ஆகுதோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 100%
புல்லிஷாக இருக்கும். ஆல் டைம் ஹையை ரீச் ஆகுமா அப்படின்னா தெரியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 10% 20% ஆகுது அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு நிஃப்டி 50ல் சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா இந்தியா விக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன் இந்தியா விக்ஸை கன்சிடர் பண்ணுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு லைவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதாவது என்எஸ்சியில் இருக்க ஒரே ஒரு லைவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ தட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே, அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல போய் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்குவோம். 10, 20, 50, 100. ஓகே, இப்போது நான் வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கேன். அண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ 9 மணிக்கான கேண்டில் இங்கே இருக்குது. ஆனால் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால எப்பயுமே இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ், அதாவது இந்த முதல் கேண்டிலில் தான் நமக்கு இருக்கும். இப்போ இருக்கிற லைவ் கேண்டிலில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது இப்போ இருக்கிற லைவ் கேண்டிலோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத சொல்ல முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ நான் சூப்பர் ட்ரெண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே சூப்பர் ட்ரெண்ட் தான். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ இருக்கிறதுல அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட் அப்டேட் ஆகும். அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது லைவ் மார்க்கெட்டை ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா தான். அப்போது லைவ் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் டேட்டா மார்க்கெட் கீழே இந்தியா விக்ஸ் கீழே வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் மேலே போகும். இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்தியா விக்ஸ் அண்ட் மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வாலடைலிட்டி அதிகமாக ப்ரெஷரும் பேனிக்னஸும் அதிகமாகும். அப்போ வந்து எல்லாரும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, வாலடைலிட்டி குறையுதுன்னா பேனிக்னஸும் எல்லாம் குறையும். பேனிக்னஸ்னால் எல்லாம் பயந்து செல் பண்ணுறது இல்லை ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் குறையுங்கிறனால மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். இதுதான் வந்து ஒரு லாஜிக். ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 18.2ல் இருக்குது. இந்தியா விக்ஸ் எப்பயுமே 18.2ல் இவ்வளோ ஹையாக இருக்கவே முடியாது. மார்க்கெட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி ஒரு 15க்காவது வரணும். அப்போ இந்த டவுன்ஃபால் நடக்கும்போது நம்மளோட மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மேலே புஷ் ஆகும். இதுதான் வந்து இந்தியா விக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு சீக்கிரமாக முடிச்சிடுவோம். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு முக்கியமாக தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ. இந்த பிசிஆர் ரேஷியோன்னா புட் கால் ரேஷியோன்னு அர்த்தம். அப்போது எவ்வளவு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக கால் ஆப்ஷன்ஸ். கால் ஆப்ஷனோட ஓஏ சேஞ்ச்னா லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். அப்போ இந்த கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த இடத்துல இருக்குது மேலே போகும்னு. அப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரைஸ் அட் த மணிலேருந்து மேலே போகிறதுனா கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே போகிறதா இருந்தால் புட் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்குவாங்கன்னு அர்த்தம். அப்போது புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே போகும், கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு. யூஸ்வலாக நம்ம புட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கால் ஆப்ஷன்ஸோட ஹைட்டை வச்சுட்டு எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 15க்கு மேலே இருக்கிறனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேலிட் ஆகாது. அதனால நம்ம ஒரே ஒரு டேட்டா பார்க்குறது பிசிஆர் ரேஷியோ. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ 0.7 இருக்குன்னா நமக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட். அப்போது நமக்கு வந்து 0.7க்கு கீழே இருந்தாலும் புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் அது டவுட்ஃபுல்லான ஒரு ரேஞ்ச். ஏன்னா அது வந்து ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட எனக்கு தெரியும், பட் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து சொல்லியிருந்தார், சார் நீங்கள் வந்து ஓவர் பாட்டுங்கிறத பற்றி சொல்லணும், ஏன்னா வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிஆர் வந்து 1.0க்கு கீழே இருக்குது அப்படின்னாவே மார்க்கெட் மேலே புஷ் ஆகுன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் அதோட லிமிட் எங்கன்னா 0.7 வரைக்கும் தான் வரணும். 0.7க்கு கீழே போனால் பயங்கரமாக மார்க்கெட் மேலே போகுங்கிறது கிடையாது. ஏன்னால் 0.7க்கு கீழே வந்துருச்சுன்னா எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க. யூஷுவல் ஆவரேஜை விட அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் 0.74ங்கிறது வந்து ஒரு டீசெண்டானது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸை நமக்கு காமிக்குது. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா 0.7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸை ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஓவர் பாட். எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் சம்டைம்ஸ் அது வந்து ஒபே ஆகாதுன்னு அர்த்தம். ஆனால் 1.0க்கு கீழே 0.7க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு அழகான புல்லிஷ் மூமெண்ட் எக்ஸ்பெக்டட். 1.0க்கு மேலே இருந்துச்சுன்னா பியரிஷ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட். பியரிஷ் மூமெண்ட்ஸ் கீழே வரதுக்கு எக்ஸ்பெக்டட். ஓகே, அப்போது நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது 0.74 இருக்குது. டீசெண்டான பிசிஆர் ரேஷியோ. மார்க்கெட் வந்து புல்லிஷ்கான மூமெண்ட்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகே, அதே சமயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்,
நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ 1.2 இருக்குது. அப்போது 1.2 இருக்கும்போது நமக்கு அழகாக என்ன சொன்னேன், மார்க்கெட் வந்து பியரிஷ் மூமெண்ட்ஸ். அப்போது பேங்க் வந்து பியரிஷ் மூமெண்ட்ஸ் ஸ்டில் எக்ஸ்பெக்டட், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் எக்ஸ்பெக்டட். அப்போ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா மோஸ்ட்டாக நிஃப்டியை தான் அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணும், பேங்க் நிஃப்டி கிடையாது. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இந்தியா விக்ஸில் தான் வாலடைலிட்டி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான், பேங்க் நிஃப்டி கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பெரும்பாலும் ஒபே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான், பேங்க் நிஃப்டி கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு அதாவது நம்ம ஓவரால் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புல்லிஷ் மூமெண்ட்ஸாக, பேங்க் நிஃப்டி பியரிஷ் மூமெண்ட்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் நம்ம ரீட்டெயிலர்ஸாக வந்து பெரும்பாலும் நான் நியூஸில் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா ரீட்டெயிலர்ஸ் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு. கிடையவே கிடையாது. அதாவது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து லாங் கால் இருக்குது, அடுத்து வந்து ஷார்ட் கால் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் கால் எடுக்கணும். லாங் கால்னால் என்னென்னா, சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட்டு, அப்போது அதாவது மேலே போனால் வந்து பாசிட்டிவ், கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ். அதே இது வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னா ஒரு ஆள் வந்து என்ன பண்ணணும்னா ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். அப்போது இந்த இடத்துல செல் பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு கீழே வந்து பை பண்ணணும். அதே இது லாங் பொசிஷன்னா இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு மேலே செல் பண்ணணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ரீட்டெயிலராக நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போனாலும் சம்பாதிக்கலாம், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். டைரெக்ஷன் மட்டும் ப்ராப்பராக கெஸ் பண்ணி ப்ராஃபிட், அதாவது உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாவே நமக்கு வந்து லாங் பொசிஷனாக இருந்தாலும் ஷார்ட் பொசிஷனாக இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ்க்கான பாசிபிலிட்டி அதிகம். யாராவது வந்து மார்க்கெட் மேலே போனால் தானே ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கீழே வந்தாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அனாலிசிஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை இந்த டேட்டா வந்து மாற்றி சொல்லுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் போடுங்க. மோஸ்ட் வெல்கம். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நன்றி, வணக்கம். நாளைக்கு ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்.